அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். ஆனியன் சமோசா வீட்டில் கோதுமை மாவில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இருக்க போது வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி பதத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உள்ள வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஆனியன் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் சில்லி குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். காரமெல்லாம் அவ்வளோவா இருக்காது. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, இப்போ இது மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் எடுத்து சப்பாத்தி மாதிரி தான் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சப்பாத்தியை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து தின்னாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ தோசை கல்லில் போட்டு இதை வந்து நம்ம சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். ஆனால் ரொம்ப வந்து குக் பண்ண வேண்டாம். எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி வந்து பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு சப்பாத்திலே 3 சமோசா பண்ணலாம். அதை வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. கோதுமை மாவு கொஞ்சமாக எடுத்துட்டு இதில் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒட்டுறதுக்காக தான். மைதா மாவு தான் போட்டால் தான் இது ஒட்டுன்னு இல்லை. நீங்கள் வந்து கோதுமை மாவில் கூட ஒட்டும். நீங்கள் எதுவுமே பயப்பட வேணாம். எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சுலாம் வராது. ஒரு சப்பாத்தியில் 3 பீஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு பீஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி ரைட் சைடில் வந்து மடிச்சிங்கன்னா கரெக்டாக ஷேப் வரும். நான் வந்து லெஃப்ட் சைடு மடிச்சதுனால எனக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து ஷேப் வரல. நான் ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால ரைட் சைடில் மடித்தா கரெக்டாக வந்து சமோசா ஷேப் வந்துடும். இல்லை ஸ்டஃபிங்க்கு நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா, அது வந்து எடுத்து ஒரு ஸ்பூன் மட்டும் வச்சா போதும். அதில் வந்து வச்சுட்டு இந்த கோதுமை மாவை எடுத்து நல்லா இதில் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் ஷேப் வந்தது. நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்ச சமோசாவை ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் குக் ஆகிட்டு நல்லா திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான சமோசா ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீட்டில் இருக்கிற கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.